அந்த தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். டெல்லி இந்தியா டுடே கான்க்ளேவ் ஒன்றில் பேசும்போது, அவங்க ஸ்டாருக்கு ஆதரவா, இல்ல போலீஸ் தான் ஒழுங்கா பாதுகாப்பு குடுக்கலன்னா, ஏங்க போலீஸ் அவர வராதன்னு சொல்லுச்சுங்க. வராதன்னு சொன்னத மீறி வந்தது இல்லாம கார் மேல ஏறி கூட்டத்த பார்த்து கை காட்டினா என்னங்க ஆகும்னு கேட்கிறாரு. தானே நியாயம்? ஸ்டார்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது தமிழ்நாட்டுல இருக்கலாம் அந்த எண்ணம். ஏன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க. தெலுங்கானால அப்படி பண்ணீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி இருக்கும். அவர் சிறையில இருக்கணுன்றது என்னோட விருப்பம் இல்ல. ஆனா, நீங்க ஸ்டார்ன்றதுனால என்ன வேணாலும் பண்ணிட்டு உங்க இஷ்டத்துக்கு போயிடலாம்னு நீங்க நினைக்கக்கூடாது. அப்பாவி ஜனங்க. புரியுதுங்களா? அதுங்க பாவம். சினிமா கிரேசி. வர்றாங்க. புள்ளைய தூக்கிட்டு வேற வந்தது. குழந்தை கூட சீரியஸ்ன்னு சொன்னான்னு நினைக்கிறேன் நானு. புள்ளைங்கள கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கணும்னு வரும்போது, அவங்க ஸ்டார பார்க்க வரலனாலும் அந்த கூட்டம் போட்டு நசுக்கி அப்படிதான் அந்த பெண் உயிரிழந்தார் என்று நினைக்கிறேன் நானு. சரிங்களா? நீங்க நடிச்ச படம் தானே. எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா எங்க வேணாலும் தனியா ஸ்கிரீன் பண்ணி பார்க்கலாமே. இன்னொன்னு நீ நடிச்ச படத்தையே உனக்கு தெரியாது என்ன நடிச்சேன்னு. அப்போது இந்த தியேட்டருக்கு போய் அல்லு அர்ஜுன் அந்த வீடியோவை எடுத்து போட்டா அதையும் வியாபாரத்துக்கு தான் இல்லையா? ஆமா. FDFS பார்த்தாரு இவரு ஃபேன்ஸோடு. அந்த அப்படி ஒரு கையை காமிச்சு அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு இன்னும் லாபம் சம்பாதிக்கிறதா உங்க நோக்கம். அப்ப சட்டம் கடமை செய்யணும்ன்ற. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமதியை சப்ஸ்கிரைப் செய்யவும்.